இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க அம்புலி மாமா கதையில வர விக்ரமாதித்யன் மாதிரி. நான் உங்களை புடிச்சிருக்கிறேன் வேதாளம். என்னதான் நீங்க என்னை விட்டு தப்பிக்க நினைச்சாலும் உங்களால முடியாது. நானா உங்களை விட்டாதான் உண்டு. ஆனா நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். என்ன ஆனாலும் சரி உங்க கூடவே தான் இருப்பேன். என் கூட போட்டி போட்டு ஜெயிச்சிருங்க பாக்கலாம். வாழது எதுக்கு அருள்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறா? எனக்கு உங்களோட வாழணும். அதுக்காக நான் எதையும் செய்வேன்னு உங்களுக்கே தெரியும். செஞ்சும் இருக்கேன், செஞ்சுட்டும் இருக்கேன். அப்போ உன் சந்தோஷம் மட்டும் தான் முக்கியம் இல்ல? அடுத்தவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டியா? ஆமா, எனக்கு ஏன் சந்தோஷம் மட்டும் தான் முக்கியம். நான் இதுக்கு மத்தவங்க பத்தி யோசிக்கணும்? மாமா, இப்போ உங்களுக்கு என்ன விட்டு போகிறதுக்கு ஒரே வழி இந்த விவசாயத்தை பண்றது மட்டும்தான். அத நீங்க சரியா செஞ்சுட்டா நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி கட்டாயம் உங்களை விட்டு போயிடுவேன். ஏமாத்திடுவேன் நினைக்காதீங்க. ஏன்னா சத்தியம் பண்ணிருக்கேன்ல, வேதானும் என்னைக்கும் சத்தியத்தை மீறாது. நீங்க 4000 கிலோ விளைச்சல் பண்ணி காட்டுங்க மாமா. அப்பதான் உங்களால என்னை விட்டு போக முடியும். சரின்னு சொல்லுங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டியும் நீங்க என் கூட வாழ்ந்துதான் ஆகணும் மாமா. அதுதான் உங்க தலையெழுத்து. அதை மாத்தவே முடியாது. உங்க புடி எப்பவுமே என் கையில தான் இருக்கும். என்னை விட்டு உங்களால எங்கேயும் போக முடியாது. அப்படியும் போகணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் நான் எந்த வகையிலாவது கெடுத்து விட்டுட்டே தான் இருப்பேன். கிட்டத்தட்ட நீங்க எனக்கு ஒரு அடிமை மாதிரி. யாருக்கு யாரு அடிமை? உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒருத்திய என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை. இனிமே பார்க்க போறதும் இல்ல. இவ்வளவு கேவலமான புத்தியோட ஒருத்தி இருக்க முடியுங்கிறத இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியல. உன் கூட போட்டு போட்டு நான் ஜெயிச்சு காட்டுறேன். உன் மனசு முழுக்க கெட்ட புத்தியும் கெட்ட எண்ணமுமா இருக்கு. நீ நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக நீ எதை வேணா செய்வல்ல? எவ்வளவு அகங்காரம் பிடிச்சவ. சின்ன வயசுல இருந்து நீ என்ன காதலிச்சன்னு சொன்னதெல்லாம் போய். இனிமே அப்படி சொல்லவே சொல்லாத. ஏன்னா அந்த காதலை கசிக்கும். காதலிக்கிறவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பொண்ணுங்களை தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா நீ நினைச்ச வாழ்க்கைய வாழ காதலிக்கிறவனோட வாழ்க்கையவே நாசமாக்க தயாரா இருக்கிற ஆள இப்பதான் நான் பாக்குறேன். இந்த உலகத்திலே ஒருத்தர் நான் ரொம்ப அதிகமா வெறுக்கிறேன்னா அது உன்னதாண்டி. என் லைஃப்ல இனிமே நீ இருக்கவே கூடாது. அதுக்கு நான் என்ன வேணா செய்ய நான் இப்பவே ரெடியா இருக்கேன். நான் விவசாயம் பண்ணி 2 மாசத்துல உன்னை விட அதிகமா விளைச்சல் பண்ணணும். அவ்வளவுதானே? பண்றேன், பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில இருந்து உன்னை அடிச்சு துரத்துறேன். அத செய்யலனா என் பேரு அருள் இல்லடி. உன்னை ஜெயிச்சு காட்டுறேன். Yeah.